உங்க கண்ணுக்கு தான் அவரு அழகு. அவரு கண்ணுக்கு சத்தியமா சொல்லுங்க, நீங்கலாம் அழகா? உங்களலாம் கூப்பிட்டு வீட்ல ஒரு வேள சோறு போடுவாரா? உங்களலாம் பக்கத்துல நடிகைகள் கூட இருக்கிற மாரி நெருக்கத்த காட்டி புகைப்படம் எடுத்துக்குவாரா? அதுக்கு தானே நீங்க விரும்புறீங்க? நம்ம இந்த பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? நான் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ளேயே போல. நடைமுறையில நீங்க பேசுறீங்க. அதற்கு சாத்தியமான ஒரு வாழ்க்கைய அவர் வாழுறாரா? ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை இளைஞர்களுக்கு முன்னாடி வைக்கிறாரா? இல்ல அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், இல்ல அவரோட ரசிகர்கள் பண்றீங்களா? போன இடம்லாம் பிஞ்ச செருப்பு. தூய்மை பணியாளர்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இவ்ளோ செருப்பு இருக்குதுன்றாங்க டன்னு கணக்குல. செருப்பு கால்ல ம், போட்டுன்னு ம். போறது தானே வருது. எதுக்கு அங்க அறுத்து போட்டு போறதுக்கு வூட்லயே விட்டு வர வேண்டியதானே? செருப்பு விட்டு போறது. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் பாட்டிலு. அந்த இடமே ஒரு போர்க்களம். அந்த இடமே வந்து ஏதோ வந்து சுடுகாட்டுக்கு போற வழி மாரி ஆயிப்போகுது. என்ன வகையான மக்கள் நீங்க? அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் பெர்மனன்ட்டா வைக்க வேண்டியதா இருக்கு. அடிபடுறதெல்லாம் சின்ன ம். பசங்க. வாழ வேண்டிய ம். உயிர்கள். ஏதோ 80 வயசு, 100 வயசுல இழுத்துக்கிட்டு, பாவம்பா வயசாயிடுச்சு பெரியவர் முடியல. அந்த அம்மா நல்லா வாழ்ந்தாங்க. குடும்பத்தெல்லாம் பார்த்தாங்க. பாட்டி ஆயிட்டாங்க. போய் சேர்ட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாமே சின்ன வயசுலயே அல்பாயுசுல போறாங்க. யாரு காரணம் ம். இதுக்கு? இது 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 சிந்தனையே இல்லையே! இதையே சரி இல்ல இப்ப செய்யாம நீங்க இல்ல இப்ப நீங்க கோபிச்செட்டிப்பாளையம்லாம் போனதுனால கேட்கிறேன். கொங்கு மண்டலம்னாலே சினிமா நடிகர்களுக்கு வரவேற்பு குடுப்பாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை உண்டு. இப்ப மற்ற டெல்டா வேற மாரி இருக்கும். டெல்டா, சென்னை மாரி பகுதிகள் வேற மாரி யோசிப்பாங்க. ஒரு திமுக சார்பு, இடதுசாரி சார்பு மாரி இருக்கும். ஆனா மேற்கு மண்டலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சிலாம் கொஞ்சம் திராவிடத்துக்கு எதிரா இருக்கும். ஒரு சினிமாக்காரங்க வந்தா அது கொஞ்சம் ஆதரிக்கக்கூடிய மனநிலை இருக்கும். புதுசா வர்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு பார்வை உண்டு. இப்ப கமலஹாசனுக்குலாம் நெறைய ஓட்டு கிடைச்சுச்சு. விஜய்க்கு கொங்கு மண்டலம் எப்படி இருக்கு? நீங்க கோபிச்செட்டிப்பாளையம்லாம் போனதுனால கேட்கிறேன். இல்லங்க. அ எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எழுச்சி கிடையாதுங்க. நான் சொல்றது வந்து ம். நீங்க தேர்தலுக்கு பிறகு நம்ம இத பேசுவோம் கண்டிப்பா. என்னன்னா, ம். அவங்க வந்து சினிமா புடிக்குதுங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தான் நெறைய படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ம், ம். குஷ்பு நடிச்ச பொள்ளாச்சில. நெறைய படங்கள், சின்னத்தம்பி ஆகட்டும், மாரி ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி இத வச்சு தான் எடுப்பாங்க. அப்ப சத்யராஜ் அவர்களோட அந்த ஊரெல்லாம் அங்கேயே இருக்கு. அப்ப நடிகர்கள் வந்து ம். போறதுன்றது அந்த மண்ணுக்கு புதுசு கிடையாது. இயற்கை ரம்மியமா இருக்கக்கூடிய ஊரு. அப்படின்னும்போது அந்த நாகரிகமா பேசுவாங்க. வாங்க, போங்கன்னுவாங்க. ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. "ஏனுங்க, ஏன் இப்படி பேசி போட்டீங்க?" அப்படிதான் பேசுவாங்க. நம்ம நம்ம அதாவது குறுக்கா மறுக்கா ஒரு வண்டி வந்து நின்னா கூட, "ஏங்க கண்ணு எங்க வேற எங்கனாவா வச்சிருக்கிறீங்க? பார்த்து ரோடு பார்த்து ஓட்டுங்க. இப்படியெல்லாம் ஓட்டாதீங்க. பிரச்சனையாயி போய்விடும்." அப்படிதான் பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு விஜய் சார பார்த்தா லைட்டா பயப்படுறாங்க. இங்க இருக்க ஆ, இளைஞர்கள் ஆ. கொஞ்சம் பேர் விஜய் அண்ணா, விஜய் அண்ணான்றாங்க. பெரியவங்கலாம் நெறைய பேர் ம். என்னங்க இந்த மாரி ஒரு அரசியல் பண்றாரு இவரு? இவரு யாரு இவருக்கு சொல்றது? ஏன் இப்படி பண்றாரு இவரு?